ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த வாழைக்கருவாடை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக ஒரு கிரேவி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிட்டோம், தண்ணியில் போட்டிருக்கோம். அப்போ தான் இதோடைய உப்பு தன்மை தண்ணியில் இறங்கும். ஏன்னா உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் உப்பு தன்மை இறங்கும். இப்போ நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு 2 பல்லாரி வெங்காயம் 4 தக்காளி எடுத்துருக்கோம். இதை நம்ம அரைச்சிட்டு வருவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம செய்யும் முறை பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் கடுகு கொடுப்போம். கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சோம்பு கொடுத்துப்போம், பெரும் சோம்பு. இப்போ இதில் கருவேப்பிலை கொடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்படி கிளறிக்கலாம். இப்போ இதில் பச்சை ஸ்மெல் இதில் உள்ளது போகணும். ஸோ அது வரையும் நம்ம இதை கொதிக்க விடுவோம். இப்போ இது நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிப்போம். நான் 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் கலக்கிறேன், மிளகாத்தூள். ஏன்னா இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் கொஞ்சம் காரம் கூட தான் சாப்பிடுவோம். நீங்கள் காரம் எந்த அளவு நீங்கள் பார்த்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிப்போம். ஏன்னா இந்த கிரேவிக்கு மட்டும்தான் உப்பு. இப்போ கருவாடு நல்லா நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் போட்டுருவோம். கருவாடை நல்லா வெந்து கொதித்து எண்ணெய் தரிஞ்சு வரும். அது வரையும் நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிரேவி சாந்து நல்லா மசாலா போட்டதுக்கு அதுக்கும் கருவாடு ஆட் பண்ணதுக்கும் நல்லா கொதிக்கணும், பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 பூண்டை தட்டி வச்சுருக்கோம் தோலோட, அதை ஆட் பண்ணிப்போம். நம்ம தோலோட தட்டி வச்சுருக்கோம். இதோட நல்லா 2-3 கொதி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், இதுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இதாங்க சிம்பிளான ரொம்ப சிம்பிளான கருவாட்டு தொக்கு. நான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வெள்ளை சாதத்தில் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க நமக்கு சேனலை லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.